தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. மதுரை மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்திற்கு பிறகு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்தார். அதனுடைய காட்சிகளை பார்க்கலாம். தமிழகத்தில் போதைப்பொருள் தாராளமாக விதவிதமான போதைப்பொருள் கிடைக்கிறது. கஞ்சா மற்றும் அபின் மற்ற எல்லா வகையான போதைப் பொருட்களும் கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு உலகம் பூரா இந்த போதைப் பொருள் சப்ளை பண்ணுற அந்த மாபியா கும்பலுடைய தலைவனே ஆளுங்கட்சி தலைவர்களோடு நெருக்கமாக இருக்கிற படங்கள்லாம் வெளியாகிறது. இதை காட்டிலும் தமிழகத்தில் தமிழகத்துடைய காவல்துறை தலைவர் டிஜிபி அவர்களுடைய நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார். இப்படி பல்வேறு சம்பவங்கள் தொடர்ந்து நடந்திருக்கு. கடந்த 2021 பிறகு 4 புதிய கம்பெனிகளை நம்ம ஜாபர் சாதிக் அவர்கள் திறந்திருக்கிறார். அது பூரா வெளிநாட்டுக்கு. சகாரா என்ற அந்த ஒரு நிறுவனம் கொரியர் சொல்ல வர நீங்க அவசரப்பட கொரியர் நிறுவனத்தை நடத்துகிறார். நடத்துவர் யார் என்றால் சென்னை மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர். அதே மாதிரி அவருடைய துணையோடு தான் இன்றைக்கு அந்த அயலன் அணின்னு சொல்லி திமுகவில் ஒன்றை உருவாக்கி அந்த அயலனுடைய துணை மாவட்ட அமைப்பாளராக சென்னை மேற்கு மாவட்டத்தினுடைய துணை அமைப்பாளராக சாதிக் பாட்சா வந்திருக்கிறார். இது மட்டுமல்ல, திரைப்படங்களிலும் அவர் நிறைய கோல் வச்சிருக்கார். இவர் மட்டுமல்ல, இவர் ஒருவர் நமக்கு தெரிகிறது. இவர் இல்லாமல் பலரும் இன்னைக்கு பல்வேறு வகையான போதைப் பொருட்கள் கடந்து கொண்டே இருக்கிறது. கடந்த நம்ம டிஜிபி அவர்கள், ஓய்வு பெற்ற டிஜிபி சைந்தரபாபு அவர்கள் 010223O அப்படின்னு ஓ போட்டு இந்த மாதிரி கஞ்சாவை தடுக்கிறதுக்கான எத்தனையோ நடவடிக்கையை நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கூட ஏறத்தாழ 26,000 வழக்குகள் நாங்கள் பதிவு செஞ்சிருக்கோம், கைது பண்ணியிருக்கோம் சொன்னாங்க. எத்தனை பேர் மீது வழக்கு தொடர்கிறது என்பது மர்மமாக இருக்கிறது. எத்தனை பேர் மீது தொடர்ந்து வழக்கப்படும். அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவங்க யார், முக்கிய குற்றவாளிகள் யாருன்னா ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், ராமநாதபுரத்தில் கடத்தினவர் திமுகவுடைய கிளை செயலாளர், கவுன்சிலர். அதே மாதிரி பல சம்பவங்கள் இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது கூட இந்த சம்பவம் கூட இவர்களாக இந்த இருக்க போலீஸ் காவல்துறை கண்டுபிடிக்கவில்லை. இது பொதுவாக ஆஸ்திரேலியாவிலும் நியூசிலாந்திலும் இந்த போதை மிக மோசமான போதை தயாரிப்பதற்கு மூலக்கூறு எங்கே இருந்து வருகிறது என்ன என்று அவர்கள்லாம் மனம் பிதுங்கிக் கொண்டு அவர்களுக்கு ஒரே கஷ்டமாக எங்கிருந்து வருகிறது என்றே தெரியாத சூழ்நிலையில் அமெரிக்காவுடைய உளவுத்துறை கண்டுபிடித்து தான் மத்திய அரசுக்கு சொல்லி அதன் மீது தான் இப்பொழுது நடவடிக்கை, ஒரு கட்ட நடவடிக்கை. இப்பொழுது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல சம்பவங்கள் பல மாநிலங்களில் இந்த போதைப் பொருள் இன்றைக்கு தாராளமாக கடத்தப்பட்டிருக்கிறது, அப்படியே வந்து கொண்டே இருக்கிறது. இது முழுக்க நம்முடைய முதல்வர் ஸ்டாலினுடைய ஆட்சி அமைந்த பிறகுதான் இந்த மாதிரி போதைகள்லாம் நம்ம விதவிதமாக மிட்டாய் வடிவிலும் சாம்பு வடிவிலும் பல்வேறு வகையிலும் மாணவ செல்வங்களுக்கு நேரடியாக கொரியர் சர்வீஸாக துரிதமாக கிடைக்கிற வகையில் கொரியர் சர்வீஸ் மூலமாகவும் கிடைப்பதற்கெல்லாம் வழிவகை செய்திருக்கிறது இந்த அரசு. அது மட்டுமல்ல, நம்முடைய முதலமைச்சர் என்ன சொன்னார், இந்த போதைப் பொருள் தடுப்பது, இந்த போதைப் பொருள் கூட தமிழ்நாட்டில் இல்லாத அளவுக்கு நான் நடவடிக்கை எடுப்பேன், இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன், நான் சர்வதிகாரியாக மாறுவேன் சொன்னார். இதே ஊடகங்களில் பேசினார், எல்லாத்திலையும் சொன்னார், நான் சர்வதிகாரியாக மாறுவேன் என்றார். அவர் மாறின பிறகு இப்படி நினைக்க சர்வதிகாரியாக மாறிட்டாரா? மாறின பிறகு இது நடக்குதா? ஆக திமுக ஆட்சி தமிழகத்தில் இருந்தா விலைவாசி ஏற்றம், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிக பெரும் மோசமான பாலியல் வன்கொடுமைகள், சிறு பிள்ளைகள் பாலியல் வன்கொடுமை, பெண்கள் பாலியல் வன்கொடுமை, கற்பழிப்பு, திருடு, பல்வேறு சம்பவங்கள் நடந்தேறிக்கொண்டே இருக்கு நாட்டில். இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டுமானால் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும்.
என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நோக்கம். கொடுத்த வாக்குறுதியும் இந்த அரசு நிறைவேற்றவில்லை. மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியும் இந்த அரசு நிறைவேற்றவில்லை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு சட்ட ஒழுங்கும் சரியாக கவனிக்கவில்லை. இதில் என்னன்னா முழுக்க முழுக்க உங்க குடும்பத்தை சார்ந்தவர்களே, முக்கியமாக உங்க குடும்பத்தின் உறுப்பினர்களே அவர்களோடு சேர்ந்து போட்டும், இன்னும் முதலமைச்சரே சேர்ந்து ஒரு நிர்வாகியோடு இந்த மாதிரி கடத்துற ஒரு போதைப் பொருள் மபியாவோடு தொடர்பு வைத்திருக்காரு என்று நினைத்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. நேற்றைக்கு முன்தினம் சட்ட அமைச்சர் கூட சொல்லியிருக்கிறார், 2013 எங்களுடைய ஆட்சி காலத்தில் அவர் இந்த மாதிரி பொருளில் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நடவடிக்கை ஈடுபட்டிருக்காங்க. அது தொடராக நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தோம்ல எங்கள் ஆட்சியில் 2013 அம்மா ஆட்சியில். அப்புறமேல அவர் அந்த தொழிலே நிறுத்தியிருப்பார். 2021 வரைக்கும் காத்து கொண்டு இருந்து இப்பொழுதுதான் அவர் தன்னுடைய தளத்தை விரிவுபடுத்தியிருக்கிறார். இந்த போதைப் பொருள் தளத்தை விரிவுபடுத்தி இதில் ஏறத்தாழ இந்த 2 மாதங்களில் 15,000 கோடிக்கு மேல் இன்னைக்கு அந்நிய இந்த மாதிரி செலவுகள் இந்த மாதிரி மறைமுகமாக போதைப் பொருள் விற்கப்பட்டு இருக்கிறது என்பது தெரிகிறது. இந்த பணத்தை கொண்டு தான் ஜாபர் சேதிக் அவர்கள் நிறைய திரைப்படங்களில் சினிமா நடிகர்களோடு நிறைய தொடர்பு வைத்திருக்கிறார். ஆக இதெல்லாம் இப்போதான் ஆச்சரியமாக இருக்கிறது. எனவே இதையெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொண்டிருப்பதை காட்டிலும் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை.